ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எப்படி இருக்கீங்க? ஒரு நாளைக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம இந்தியன் சர்வர் இல்லை, என்னடா பாட்டு அட்ரஸ் போட்டுன்னு பார்த்தோன்னா, ஆமாம் இது தாய்லாந்து சர்வர். பாருங்கள், கீழே இருக்கும் என்ன சர்வர்ன்ட்டு. தாய்லாந்து சர்வர் இது. ஏன்டா சமயம் நான் தாய்லாந்து சர்வர் போய்ட்டு அதை எடுத்து வீடியோவை போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர் இருக்கே கடுப்பாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அதர் சர்வர் போயிருந்தேன், பிரேசில் சர்வர், இந்தோனேஷியா சர்வர் போயிட்டு இருந்தேன். போக போக அதை பற்றி வீடியோ வரும். சரி, என்னதான் விட்ருக்கானுங்க, நம்ம சர்வர் தான் ஏமாத்துறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, நாமளும் பார்க்கலான்னு தான் வந்தேன். சீரியஸாக ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. அதை நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த வீடியோவில் என்னென்ன ஈவெண்ட் வந்திருக்கு, என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு புது ஈவெண்ட் எஸ்ஆர்க்குன்னு விட்ருக்கு. இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலமே. இது லாங்குவேஜ் இதெல்லாம் தாய்லாந்து மொழி, என்ன மொழின்னு என்ன இதெல்லாம் தெரில. ஃபுல்லாக கிளைம்லாம் போட்டிருக்கானுங்க. சரி, ஓகே அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள்னு சொல்ல பண்ணி பார்க்குறேன். அந்த டெய்லி கிளைம் ரிவார்டு, அப்புறமேட்டுக்கா 4v4 பண்ணி ஸ்குவாட் வைப் பண்ணுறது, அப்புறம் 1200 கிலோமீட்டர் 1200 மீட்ரு பிஆர் ரேங்கில் போய் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் நிறையா போட்டுருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் போயிட்டு விளாண்டுட்டு கிளைம் பண்ணிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஐயருங்க இதில் பாருங்கள், இதெல்லாம் நியூ பாக்கர், இதெல்லாம் நியூ பாக்கரை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் சொல்ல மாட்டேன் இல்லையா, நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம சர்வர்லாம் ஒரு நாள் போயிட்டு லெவல் 6 லெவல் 7 தான் இருக்கா. லெவல் 7 ஆமாம் லெவல் 8 போனால் தான் ரேங்க் மேட்ச் முடியும். பட் இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் லெவல் 1/1 தான் எனக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணுறது. இந்த ஸ்டோரு லக்கீராயில் எனக்கு லெவல் 6 வந்தாங்க கொடுக்குறானுங்க. அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நம்ம ரீஜன், இந்த ரீஜன் நம்ம ரீஜனில் இருக்க டாப் ஈவெண்ட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? இது வந்து டாப் அப் பண்ணோம்னாலும் 20 டைமண்ட் ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. நம்ம எவ்வளோ டைமண்ட் டாப் பண்ணாலும் 20 டைமண்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் இதே அதே மாதிரி தான் 150 டைமண்ட் போனால் 10 டைமண்ட் ஃப்ரீயே, 600 டைமண்டுக்கு 50 டைமண்ட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு டைமண்ட்ஸை ஃப்ரீயாக தரானுங்க. கொஞ்சமாக மனசாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்சஸ் வந்து பே பண்ண நம்ம சர்வரில் இருக்குது. பட் நம்ம சர்வரில் 2 எவ்வளோ கணக்கு கொடுப்பானுங்க, இந்த சர்வரில் 3 எவ்வளோ கணக்கு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுக்காக என்னடா இந்தியன் சர்வரில் இருக்கிறவனுங்க இது நார்மலாக லெவலில் பார்த்து இது பார்த்தீங்கன்னா அதை சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா 95 டைமண்டுக்கு 95 ரூபாய்க்கு 95 டைமண்டு ப்ளஸ் 94 கூட ப்ளஸ் போனஸ். நம்ம எவ்வளோ டைமண்ட் டாப் பண்ணுறோமோ அது போனஸாகவே நமக்கு அப்படியே கொடுத்துட்றானுங்க. அது மட்டும் இல்லாமல் இது லிமிட்டட்னு போட்டிருக்கு, 13 நாளைக்கு. இது ஃபஸ்ட் டைம் யூஸர் தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு இது நோவுக்கு மட்டும் தான், புதுசாக ஐடி கிரியேட் பண்ணுறவங்க தான் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இது ஒருத்துங்க, நம்ம சர்வரில் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டுறானுங்க. சரி, நெக்ஸ்ட்டு லக்கி ராயலில் என்ன ஓட்டிருக்கான் நீங்கள் பாருங்கள். அண்ட் இது வந்து நார்மலாக எல்லா சர்வர்லையும் இருக்கிறதான். அதாவது புதுசாக ஐடி கிரியேட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற M4A1, இது மேகு, நெக்ஸ்ட்டு P90, அப்புறம் ஒரு பேராஷூட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம கண் மினுமினுக்குன்னு சொல்லி பார்த்துச்சு நம்ம கூட தான். இது எல்லாம் போடுவோம்ல, எல்லாம் போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக வாங்கிறது இல்லாமல் ஒரு நாளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்குறானுங்க, பாக்ஸ் ஷேர் அப்படின்ட்டு. இந்த டோக்கன் எடுத்துன்னு கடைசியில் சொல்கிறேன், பாருங்கள். நீங்களே செம்ம காண்ட எடுக்குங்க நம்ம சர்வரில். அதுக்கப்புறமா இது லக்கி ராயில் விட்ருக்கானுங்க புயா பாஸை. உள்ளே வந்து புயா பாஸ் கிடச்சா ஒன்று புயா டோக்கன், அது ஒன்றுக்கா டைமண்ட் மாதிரி ஒன்று விட்ருக்காங்க. அது நம்ம டைமண்ட்லாம் கிடையாது, டைமண்ட் ஷேப்பில் இருக்க ஒரு டோக்கனு. அதுவும் கடைசியில் பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்டு நம்ம சர்வரில் வந்துருச்சு ஆல்ரெடி. ஓகே, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அங்கே விட இங்கே டைமண்ட் கம்மியாக இருக்குதுப்பா. அது வேணால் கண்டிப்பாக சொல்லலாம், பார்த்தாவே தெரியுது. இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம அதிக பேர் அங்கே எடுத்துருக்காங்க, இங்கே கம்மியாக தான் எடுத்துருக்கானுங்க. அந்த நெக்ஸ்ட்டு இது பொருளுக்கு புதுசாக வந்துட்டு இந்த டோக்கன் தான் இந்த ஒரு ரீஜனோட யூனிவர்சல் டோக்கனு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இது புது அமௌண்ட்டுப்பா. இந்த அமௌண்ட்டு நல்லா இருக்குப்பா. இந்த அமௌண்ட்டும் வந்துடுச்சு, இதுவும் வந்துடுச்சு. இதெல்லாம் டைமண்ட் போடுங்கிற ஈவெண்ட் இந்தியன் சர்வரில் காசு போடுங்கிற ஈவெண்ட்டில் விட்ருக்காங்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா சில பண்டில்ஸு. இதை பார்த்தோன்னா எலைட் பாஸுக்கு வந்த பண்டில் மாதிரி இருக்குது. சரி, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கொண்டு போங்க, என்ன பண்டல் ஏது பண்டல் எனக்கு தெரியல பாசிட்டியா. அண்டு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ஸ்கின்னு யூனிவர்சல் டோக்கனில் விட்ருக்காங்க. AN4 பேராஃபில்ட்டு. இதெல்லாம் ஓல்டு பிளேயர் இருக்கவங்களும் தெரியும். இன்குபேட்டர் ஸ்டோன்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து இது பண்ணலாம் இது. அண்டு நெக்ஸ்ட்டு பண்டலுக்குன்னு விட்ருக்கானு பாருங்கள். பண்டல் பச்சை 12 பண்டலும் விட்ருக்கானுங்க. நம்ம அந்த லோகேஷ் கேமரோட பண்டல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டாப்ஸ்லாம் நீங்கள் 3 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃப்எஃப் டோக்கன் யூனிவர்சல் டோக்கனும் கொடுக்குறானுங்க இங்கே. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸ் ஸ்டார்ஸ்ன்ற டோக்கனும் கொடுத்துருக்காங்க. அந்த டோக்கன்லாம் கடைசியில் ரிலீமே பண்ணிக்கலாங்க, அதாவது ஈவெண்ட்டுக்கலாம். இங்கே வாங்கலை, சூப்பராக இருக்கும் அந்த சர்வர். நெக்ஸ்ட் இது வந்து ஏதோ ஓட்டுருக்காங்க, எஃப்எஃப் ஃப்ரீ ஃபயர் டோக்கன், அது யூனிவர்சல் டோக்கன் நினைக்கிறேன். 10 ரிலீம் பண்ணுவோம். இதெல்லாம் 10 இருக்குது. அங்கெல்லாம் மனாவதியாக இருக்கும்.
இந்த 3 தான் கணக்கு. ஓகே. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ கலர் டோக்கன் வந்து நம்ம சர்வரில் பண்றது பிஸ்னஸ். பட் இங்கே வந்து கன் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா M4A வந்து சிங்கிள் டேட் ஆஃப் ஃபயர் டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷன் நல்லா தான் பாருது. இப்போ இது ஓகே டீசெண்டாக இருக்குது. கன்ஸ் பவரும் டீசெண்டாக இருக்குது. அண்டு இது பண்டில் டைமண்ட் ராயல் அவுட் எனக்கும் இது மனவரையாக இருக்குதுயா. நிறைய டாப்ஸ்லாம் விட்ருக்கானுங்க, ஒரு மேஜிக் கியூப்பும் விட்ருக்கானுங்க. நம்ம சர்வரில் இருக்கோம் என்ஜாயும் போடாது. நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டு பக்கம் போவோமா என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு திட்டாதீங்க கழிவு ஊற்றுவீங்கன்னு தெரியும், எனக்கே ஓரளவும் புரியல. நானும் கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தான் இந்த சர்வரில் என்னென்ன ஏது எல்லாம் இருக்குன்னு பார்க்குறேன். இன்னும் பார்க்கணும் இல்லை நாம இதெல்லாம் 10,000 கழிவு ஊற்றாதீங்க. நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு எங்கே அதெல்லாம் இது டைம் ஸ்கேல் என்னென்ன ஈவெண்ட் வருது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கான டைம் ஸ்கேலு. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது கேம் இல்லையா, இது பாருங்களேன். இந்த பேக் நல்லா இருக்குங்க பாருங்கள். இப்போ புதுன்னு ஒரு மீன் பெருசாக அந்த ஒரு அடிப்பட்டால் நார்மலாக மீன் குப்புன்னு ஒன்றான மீன் அந்த மாதிரி இருக்குது. அண்டு இதுவும் க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணிவிடுவோம். இது லூட் பாக்ஸுங்க. இந்த மாதிரி லூட் பாக்ஸ்லாம் நம்ம சர்வரில் கொடுக்கவே மாட்டானுங்க. நல்லா இருக்குது பாருங்க சார், இது க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கிராஃப்லாண்டு, இதுவும் கிராஃப்லாண்டு, இதுவும் தெரில, இதெல்லாம் கிராஃப்லாண்டுலாம் கொடுக்குறதுப்பா. இது வந்து நார்மலாக விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டில் பண்ணுறது நம்ம சர்வரில் இருக்கிறது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து புதுசாக கொடுத்துருக்கோம். நம்ம எதுவும் பார்த்தோம்னா லக்கி ராயல் எல்லாம் பார்த்தோம்னா அதான் போட்டிருக்கானுங்க. சேம் இது அந்த 20 டைமண்ட் டாப் 20 டைமண்ட் இது நம்மகிட்ட அதில் இருக்குது டாப்புக்கு. இது தெரில இது என்னென்னு உள்ளே போய் பார்த்தோம்னா லெவல் 7 வந்து தான் உங்களுக்கு அன்லாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுருக்கு. சரி ஓகே வாங்க. நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கூட பண்ணலாம். இதுவும் பார்த்தாச்சு ஓவன் ஆக்சஸ்ஸு புயா பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு, இது பண்டல்ஸ் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்துட்டோம். இந்த டீம் போடலாம். இதை பார்த்தீங்கன்னா 20 போயா டோக்கன் எக்ஸ்பிரஸ் டோக்கன் இருந்தால் ஒரு போயா டோக்கனாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி 20 இருந்தாலும் 100 XPயாக மாற்றிக்கலாம். அந்த 5 பூயா டோக்கன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பூயா பாஸையே போட்டுடலாங்க. இந்தியன் சர்வருக்கெல்லாம் பாவண்டா. இது என்னன்னு தெரியலப்பா. இது அப்புறம் இது வந்து ஸ்போர்ட்ஸுன்ற மட்டும் தெரியுது. ஸ்போர்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இது என்னன்னு சரியாக தெரியலப்பா. சர்வர் இருக்கு. அண்டு ஓகே காய்ஸ், நீங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட்டு ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா அது சொல்கிறேன்னு சொல்லல பாக்ஸ் ஸ்டேலண்ட்டு நீங்கள் வாங்க. நிறையா மேஜிக் கியூப்பில் கன்ஸ்கின்லாம் விட்ருக்காங்க. இது நாம ரிடீம் கோடில் கூட டீசெண்டாக இருக்குது. சில கன்ஸ்கின் விட்ருக்காங்க, மொக்க கன்ஸ்கின் விட்ருக்காங்க டீசெண்டாக. மொக்கே தான் விட்ருக்கானுங்க. அது கூட விட்ருக்காங்க நம்ம சர்வரில், அது கூட இல்லைப்பா. நெக்ஸ்ட்டு இது பண்ணி டோக்கனு. நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸ் ஸ்டேலண்ட் டோக்கனில் ரிடீம் பண்ணிக்கலாங்க. நான் நிறைய பொருள் ரிடீம் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த புயா பாஸும் 5 தான் போட்டுக்கலாம். அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சேம் இதுவும் அதே தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புயா டோக்கன் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் புயா டோக்கன் தான் புயா டோக்கன் போட்டுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் டோக்கன் ரொம்ப கலந்துங்க, சாரிங்க மன்னிச்சுக்கோங்க. சரி இது அதோட முடிச்சிக்கலாம். இந்த சர்வரில் எப்படி இந்த ஈவெண்ட்டு போக போக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரேசில் சர்வர், இந்தோனேஷியா சர்வர், சிங்கப்பூர் சர்வர் பற்றி போடலாம். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈவெண்ட் வீடியோ என்ன பண்ணணும்னா கமெண்ட்டில்